ஆளப்போறான் தமிழன்னு ஒரு சாங் வந்ததில்ல, இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன் கேளுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் ஆடு மாடு கோழிக்கு கூட மரியாதை கொடுத்தாங்க. இன்னைக்கு வெளிவந்த எப்ஸ்டீன் ஃபைலில் என்ன நடந்திருக்கு? குழந்தைங்கள கொன்று இருக்காங்க, மனுஷங்களையே வெட்டி சாப்பிட்ருக்காங்க. நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது தான் அந்த வீடியோ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் கடவுளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தான் நம்ம எல்லா மனிதருக்குள்ளே இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்குது கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய ஆன்மா. அந்த கடவுளுடைய ஆன்மா தான் தீய செயல்களை தூண்டக்கூடிய ஒரு மனிதர்கள் கூட இருக்குது. அது அவங்களுக்கு அழிவை கொடுக்கக்கூடியது. ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பானும் காதலானும் குணங்கள் தான் நம்மளை இன்றைக்கும் வாழ வச்சிட்ருக்கு. ஆடு மாடு கூட உயிரை கொடுத்து பாதுகாத்து வந்த தமிழன் இங்கே உணவு மூலமாக, இந்த மெஷினுங்க மூலமாக, இந்த மொபைல் மூலமாக நம்மளை அடைக்கலாம் நினைக்கிறாங்க. என்றைக்கு அடங்காதவன் தமிழன். இந்த பூமியில் எந்த ஊருக்கு போனாலும் கஷ்டப்பட்டுட்டு வரான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தவொடனே பிச்சைக்காரன் கூட வாழ்ந்துட்டு போவான். இந்த புண்ணிய பூமியில் மனுஷனுக்கு எதிராக எவன் நடந்தாலும் தட்டி கேட்குற தனி மனிதன் ஒரு தமிழன் இருந்தால் கூட இங்கே மனித நேயம் செத்து போகாது. மனித குலத்தை வாழ வைக்க ஒரு புண்ணிய பூமி எதுனா அது தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்தா இந்த உலகமே அதிரும். தயவு செய்து தமிழர்களாகிய நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். இந்த மெஷினுக்கும் மனித இனத்துக்கும் எதிராக நடக்கக்கூடிய ஒரு போரில் உங்களுடைய கை மனித இனத்துக்காக மட்டும்தான் இருக்கணும்.